வணக்கம். நான் சாந்தி வெற்றிவேல். சனி பிரதோஷத்தோட மகிமை இல்லைங்க, அதிசயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இதை நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இனி தவறு பண்ண மாட்டீங்க. துர்வாசக முனிவர், இவர் ஒரு கோவக்கார முனிவர்னு எல்லாருக்குமே தெரியும். சிவபக்தர். இவர் நேரடியாக சிவனை தரிசித்து அவரை வணங்கிட்டு ஈசன் கொடுக்குற பிரசாதத்தை பயபக்தியாக எடுத்துகிட்டு வருவார். நம்மெல்லாம் பிரசாதம் எடுத்துகிட்டு வந்தால் நேராக வீட்டுக்கு தான் வருவோம். ஆனால் இவர் முனிவர் இல்லையா, தான் பெற்ற அந்த வரத்தை யாருக்காவது தானமாக கொடுத்துருவார். எதையும் தனக்கு சொந்தம் கொண்டாட மாட்டார். அவர் அப்படி ஈசனை பார்த்துட்டு அந்த பிரசாதத்தோடு வெளியில் வரும்போது அப்போ தான் ஏதோ ஒரு சாபம் தீர்ந்து 30 முக்கோடி தேவர்களின் தலைவன் இந்திரன் திருப்பியும் இந்திரலோகம் வந்துட்டுருக்கான். அவனுக்கு திரும்பவும் அந்த பதவி கிடைச்சதில் தன்னால் ஒரு ஆணவம் வந்துருச்சு. அதனால் அந்த முனிவரை பார்க்குறான். அவரும் ஒரு ஓரமாக நின்றுட்டு அவர் கையில் இந்த பிரசாதத்தை கொடுக்குறாரு. பாவம், ஏற்கனவே ஏதோ ஒரு பாவம் செஞ்சுருக்கான், இனி அது நல்லா இருக்கட்டும் அப்படின்னு கொடுத்தாரு. அவனும் அது என்ன ஏதுன்னு பார்க்காம அலட்சியமாக அவன் வந்துட்டு இருந்த அந்த வெள்ளை ஐராவத யானை மேலே வச்சான். அதோட பலன் அந்த யானைக்கும் தெரியாது. அது உடனே தன் மேலே ஏதோ இருக்குது அப்படின்னு கீழே தள்ளி தும்சம் பண்ணிடுச்சு. இந்த முனிவர் ஏற்கனவே கோவக்கார முனிவர். இறைவனோட பிரசாதத்தை உனக்கு கொடுத்தா அதை நீ அலட்சியப்படுத்தினது இல்லாமல் யானை மேலே வச்சு அதுவும் கீழே போட்டு மிதிக்க வச்சு அவமானம் செஞ்சிட்ட. இது அத்தனையும் உங்ககிட்ட ஏகப்பட்ட சொத்து இருக்குது, அதனால தான் நீ இதெல்லாம் பண்ணுற. அந்த திமிரு தான் உன்னுடைய கண்ணை மறைக்குது. உன்னுடைய சொத்துக்கள் அத்தனையும் இழந்து இந்த கடலில் கரைஞ்சி போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சாபம் கொடுத்துட்டு, அதோடு மட்டும் இல்லாமல் நீ வெள்ளையாக இருந்து தேவலோகத்து யானையாக இருக்கிறத விட காட்டில் போய் சேரும் சகதியாக இரு அப்படின்னு யானைக்கும் தண்டனை கொடுத்துட்டாரு. அந்த யானையும் பூலோகம் போயிடுச்சு. இப்போது இந்த பாவத்துக்கு பரிகாரம் எப்படி கேட்குறதுன்னு இந்திரன் யோசித்து பயந்து நேராக அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டான். நான் கொஞ்சம் அகம்பாவத்தில் தேவையில்லாமல் இந்த மாதிரி பண்ணிட்டேங்க, இன்றைக்கி நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு கேட்டான். எப்போவுமே மன்னிப்பு கேட்டு பாவத்துக்கு பரிகாரம் கேட்டால் நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் அதை நம்ம எப்படி செய்கிறோன்றதை பொறுத்து தான். இந்திரனும் சரி எனக்கு பாவ விமர்சனம் கொடுங்க அப்படின்னோடனே அவரும் சரிப்பா, நீ இழந்த அத்தனையும் அதே கடலில் கிடைக்கும், அந்த பார்க்கடலை கடைஞ்சா கிடைக்கும். நம்ம மகாவிஷ்ணுவை துணைக்கு கூப்பிட்டுக்க, மேருமலையை அவர் மேலே வை, அதுக்கப்புறம் வாசுகி பாம்பை கயிறாவை. இப்போ நீ பார்க்கடலை கடைஞ்சினா அதுவும் அசுரர்கள் உதவி கண்டிப்பாக தேவை. ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னா நல்லவன் கெட்டவன் 2 பேர் சேர்ந்தாதான் முடியும். அதனால் இதை நீ செஞ்சினா உனக்கு இழந்தது கிடைக்கும் அப்படின்னாரு. அதே போல் இவங்க பார்க்கடலை கடைஞ்சாங்க. அதுலேருந்து 14 ரத்தினங்கள் கிடச்சிது. அந்த பொருட்கள் அத்தனை மதிப்பு வாய்ந்தது. காமதேனு இது கேட்டதை கொடுக்கும். கல்ப விருட்சம் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடத்தி வைக்கும். மகாலட்சுமி, சந்திரன், ஐராவத யானை, உச்சை சிரவசு அப்படின்ற வெள்ளை குதிரை இதுவும் இந்திரனோடது. கௌஸ்துபம் இது ஒரு சக்தி வாய்ந்த விலையுயர்ந்த ஒரு வைரம். வைரன்றதை விட ரத்தனம். இது திருமாலுடைய மார்பில் எப்போவுமே இருக்கும். இன்னும் நிறைய தேவலோக மங்கைகள், ரம்பா, ஊர்வசி, அதோடு இல்லாமல் பாரிஜாத மரம். இதோட வாசனை எங்கே இருந்தாலும் அப்படியே அந்த இடம் ஃபுல்லாக தேவலோகத்தில் இருக்கா மாதிரி இருக்கும். அப்புறம் சாகாவரம் தர அமிர்தம். அப்புறம் தன்வந்திரி வந்தார், ஆயுர்வேதத்தை கடவுள் இல்லையா, அந்த மூலிகையோடு வந்தார். இவங்களோட சேர்ந்து அகலிகை, உங்களுக்கு தெரியுமே, இந்திரன் கூட ஆசைப்பட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய கணவர் கோபத்தில் சபிச்சு அவங்க கல்லாக மாறினாங்களே, அந்த அகலிகை தான். அவங்களும் தேவலோகத்தில் கிடச்சவங்க தான். இப்படி நிறைய நல்ல சக்திகள் கிடச்சிது. அப்போ கொஞ்சம் தீய சக்தியும் கிடைக்கும் தானே. மூதேவி, ஆக்ரோஷமான சக்திங்க. இந்த ஆலகால விஷமும் இதில் தாங்க வந்தது. விஷம் வந்ததுமே அதை எடுத்துக்கிட்டு ஈசன்கிட்ட போனாங்க. இதை நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டாங்க. இவரும் தங்கிட்ட வேலைக்கு இருந்த தனக்கு பணிவிட செய்கிற சுந்தரர், ஆமாங்க, முதல்ல சுந்தரர் அங்கே தான் இருந்தார்.
அவரை கூப்பிட்டு, சுந்தரா, அந்த ஆலகால விஷயத்தை கொண்டு வா அப்படின்னாரு. அதை கொண்டு வந்து கொடுத்தார் இல்லையா, அதனால தான் அவருடைய பேர் ஆலகால சுந்தரர்னு மாறுச்சு. இது அப்படியே இந்த ஈசன் குடிச்சிட்டு அப்படியே மயங்கி பார்வதி தேவியோட மடியில் விழுந்துட்டார். இதை தூரம் இருந்து பார்த்துக்கிட்டு இருந்த நந்தி தேவர், இந்த இடத்துல நீங்கள் முக்கியமாக இதை கவனித்து கேட்கணும். ஈசன் மேலே ரொம்ப பாசம், கிட்ட ஓடி வந்துட்டார். இவர் ஒரு வாட்டி ஈசன் கிட்ட கேட்குறாரு, சுவாமி, என்னுடைய நாக்கு நரன் இருக்கு, எதுக்காக அப்படின்னு கேட்டார். அதுக்கு ஈசன், அப்படி இல்லைப்பா, உன்னால் எந்த விஷயத்தையும் தாங்க முடியும், அதுக்காக தான் உன்னுடைய நாக்கு அப்படி படிக்கப்பட்டிருக்குது அப்படின்னாரு. இந்த நந்தி தேவர் எப்போவுமே ஈசன் ஆடும்போது மிருதங்கம் வாசிக்கிறவர் தான். இவங்க எல்லாருமே ஈசன் கூடவே வாழறவங்க. ஈசனை இந்த கோலத்தில் பார்த்ததும் அவரால் தாங்க முடியல, கிட்ட ஓடி வந்தார் இல்லையா, தன்னுடைய நாக்குனால் ஈசனை வேகமாக நக்க தொடங்கிட்டார். இவரது பாதி விஷத்தை அவரே எடுத்துக்கிட்டாருங்க. இந்த விஷயம் இது வரைக்கும் உங்களுக்கு தெரியாதில்ல, இதை தான் பிரதோஷமாக வழிபடுறோம். இந்த விஷம் பாதி எடுத்ததுனால கண் விழிச்சு ஈசன் முதல்ல பார்த்தது நம்ம நந்தியை தான். இது நடந்தது சனிக்கிழமைன்றதுனால தான் சனி பிரதோஷன்றது சக்தி வாய்ந்தது. அப்போ மெதுவாக கண்ணை திறந்து பார்த்த ஈசன் மெதுவாக மூச்சு விட்டுட்டே சொல்கிறாரு, நான் மூச்சு விட காரணம் இந்த நந்தி தேவர்ன்றதுனால எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொன்ன ஈசன், இன்றைக்கி இந்த பிரதோஷத்தில் பூஜை பண்ணும்போது முதல் பூஜை நந்திக்கு தான் இருக்கணும். அவன் எனக்கு செஞ்ச இந்த மரியாதையும் உதவியும் நான் அவனுக்கு கொடுக்குற மரியாதைக்கான நேரம் இது. முதல்ல அவருக்கு பூஜை பண்ணிட்டு தான் என்னை பூஜிக்கணும். அப்போ தான் அவருக்கு நந்தீஸ்வரர்ன்ற ஒரு பட்டத்தையும் கொடுத்தாரு. அதனால தான் பிரதோஷத்தின் போது மற்ற நாட்களிலும் நந்தியின் குறுக்கே போகக்கூடாது. ஏன்னா நந்தியின் சுவாசம்தான் ஈசனின் மூச்சாய் இருக்குது. ஈசனின் மூச்சுக்காற்றை நாம் தடுத்தால் நல்லா இருக்குமா? யோசிச்சு பாருங்கள். அது நமக்கு பாவந்தானே வந்து சேரும். ஈசனோட மூச்சு விடுறதுக்கு காரணம் நந்தி. அதனால தான் பூஜை வேலையிலேயோ மற்ற நேரத்துலேயோ நந்தி குறுக்க போகிறது, இந்த பக்கம் போகிறது, நந்திக்கு நடுப்புறம் போய் ஈசனை பார்க்கறது நீங்கள் பக்தியாக நினைக்கிறீங்க. ஆனால் பாவத்தை சேர்க்கக்கூடாது. இறைவனுக்கு அது மூச்சு திணறும். அதனால தான் நம்ம நந்தி காதில் சில விஷயங்களை சொல்கிறோம். ஏன்னா அது ஈசனுடைய ஆத்மா மாதிரி. இந்த விஷயம் யாருக்குமே தெரியாதுங்க. நம்மளுடைய சோகத்தை சொல்லுவோம், சந்தோஷத்தை சொல்லுவோம், நமக்கு ஏதாவது தேவைன்னா சொல்லுவோம். அந்த நந்தியை நல்லா கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா அதுக்கு காதும் ஓட்டை இருக்காது, மூக்கு வழியாகவும் எதுவும் போகாது. இது அத்தனையும் அந்த ஆத்மா வழியாக தான் உங்களுடைய விஷயம் அத்தனையும் அவரை நேருக்கு நேர் பார்த்து அதுவே சொல்லிடும். பிரதோஷன்றது நம்முடைய தோஷங்களையும் பாவங்களையும் தீர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்த தினம். இதற்காக நமக்கு இந்த ஈசன் செஞ்ச ஒரு சந்தோஷமான விஷயத்துக்காக பிரதோஷ நேரத்தில் முதல்ல நந்திக்கு பூஜை செய்வாங்க, அதுக்கப்புறம் ஈசனுக்கு பூஜை செய்வாங்க. இந்த பூஜை 4:30 மணிலேருந்து 6:30 மணி வரைக்கும் நடக்கும். அந்த நேரம் நீங்கள் என்ன பண்ணணும்? ஓம் நமச்சிவாயா அப்படின்ற ஒரு மந்திரத்தை சொன்னீங்கன்னா உங்களுடைய ஆற்றல் அதிகமாகக்கூடிய சக்தி கிடைக்கும். இதனால் நம்முடைய பாவங்கள் குறைஞ்சி இறைவனுடைய கருணை பார்வை நம்ம மேலே தானாக வந்துடும். இதில் இன்னொரு விஷயமும் நான் சொல்ல மறந்துட்டேனே. நம்ம நல்ல நாட்களில் ஏகாதசி, அமாவாசை, இப்படி ஏதோ சில நாட்களில் சொர்க்கவாசல் திறக்கிறது, இந்த நேரங்களில் பசுக்கு அகத்திக்கீரை கொடுக்குறோம். அதனால தாங்க அதுக்கு எந்த விஷத்தை சாப்பிட்டாலும் அது அதோட பாலில் கலக்காது. இது நம்ம அந்த பசுக்கு செய்கிற ஒரு தொண்டு மாதிரி. இறைவனது செயல் எதுவுமே நமக்கு புரியலங்க, ஆனால் தெரிஞ்சுக்கிட்டா அருள் நிறைய கிடைக்கும். படித்தவங்க பிடிச்சிருந்தா
ஒரு ஓம் நமச்சிவாயா அப்படின்ற ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்கள். இறைவனோட அருளை பெறுங்க. நன்றி. இது போல் நிறைய நல்ல விஷயம் தெரியணுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த கமெண்ட்டுமே எனக்கு வர்றதில்லை. வேறு எதை பற்றி வேணாலும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க.